பெண்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். சரியான போக்குவரத்து வசதிகளோ செல்லிடபேசி வசதிகளோ இல்லாத காலத்தில் தான் நினைத்த நாடுகளுக்கெல்லாம் தனியாக சென்று வந்தால் ஔவையார். ஆனால் இன்றோ பக்கத்து வீட்டுக்கு கூட பெண் குழந்தைகளை விளையாட அனுப்ப முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர்களுக்கு எதிராக நடக்கும் பாலியல் வன்கொடுமைகள் தான். அன்று ஆண்கள் தன் காதலை ஏற்க மறுத்த பெண்களை ஆசி வீசி தாக்கவும் இல்லை, ஆபாச படமெடுத்து மிரட்டவும் இல்லை. இன்றோ கள்ளிப்பாலிலிருந்து தப்பித்த குழந்தைகள் எல்லாம் திணறுகிறது கள்வர்களின் காமத்து பாலில். மங்கையராய் பிறப்பதற்கு நல் மாதம் புரிந்திட வேண்டும் என்றால் இப்பெண்கள் எத்தவும் புரிந்திடரோ. மகாபாரதத்திலிருந்து இன்று முறிந்து கொண்டுதான் இருக்கிறது பாஞ்சாலியின் சேலை. கௌரவர்கள் பஞ்சபாண்டவர்கள் சூழ ஆதரவற்றிருக்கிறார் மணிப்பூர் பாஞ்சாலி பாண்டிச்சேரி. எங்கே கனிவு கண்ணன், எங்கே ஒட்டு போல இருந்த என் தேகம் பொட்டலமாய் போவதங்கே, வரம் வாங்கி வந்த என் தேகம் வாய்க்காலிலே போவதங்கே என்று சொல்லி பாண்டிச்சேரி சிறுமி அழுவது என் காதில் கேட்கிறது. இந்தியாவே கொந்தளிக்கிறது கொல்கத்தாவில் நடந்த கொடூரத்தால். இக்கொடியவர்களுக்கு மிருகத்திற்கு ஒப்பாவர் என்று கூறலாம். ஆனால் எந்த ஒரு மிருகமும் தனது இனக்குட்டியிடம் தனது இச்சத்தை தீர்த்து கொள்ளவில்லை. அன்று 2 அல்லது 3 வயதுகளில் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைத்து ஒருவேளை அந்த குழந்தையின் கணவன் இறந்து விட்டால் அந்த குழந்தையை உடன்கட்டை ஏற்று செய்தது. ஐயோ, என்ன ஒரு கொடுமை! அன்று உடன்கட்டையே உயிருடன் சிதைக்கப்பட்டார்கள். உயிர் உள்ளவரை சிதைக்கப்படுகிறார்கள் பெண்கள். பெண்ணே ஒருத்தது போதும் பொங்கியது இல்லையெனி இனி பிறக்கும் பெண் சிசுவெல்லாம் கதறி கதறி கேட்கும் கள்ளிப்பால் கொள்ளும் என்று. தெருவெல்லாம் சாராயம், இணையத்தில் ஆபாசம், பெண்களின் சதையை வைத்த சகலமும் வியாபாரம், சாக்லேட்டுகளுடன் போதைப்பொருள் வியாபாரம், இவற்றையெல்லாம் தடை செய்தாலே பாதி குற்றம் நீங்கிவிடும். இக்குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும். அதை பார்க்கும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்களை தவறாக பார்க்கும் எண்ணமே வரக்கூடாது. இது மட்டுமே தீர்வாகாது. பெண்களுக்கு உடை கட்டுப்பாடும் கலாச்சார கல்வியும் வீட்டிலேயே வழங்கப்பட வேண்டும். பாடத்திட்டத்தில் பாலியல் கல்வி என்று சுருக்காமல் பாலியல் நீதி கல்வி என்று கற்பிக்க வேண்டும். இந்த மாதிரியான குற்றம் நடக்க பெரிதும் காரணம் ஒரு ஆண் குழந்தையை பெற்று சரியாக வளர்க்காத பெற்றோரும் சமூகமும் தான். போவது அம்மன் கோயில், வேண்டுவது ஆண் குழந்தை என்று இல்லாமல் ஆண் குழந்தை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும் தன் மகனை நற்பண்புடையராகவும் பெண்களை மதிப்போராகவும் வளர்ப்பேன் என்று உறுதியேற்க வேண்டும். இக்கொடுமையிலிருந்து பெண் சமூகத்தை இந்தியாவிலிருந்து விடுபட இந்தியாவே இன்னொரு சுதந்திர பாதையை நோக்கியுள்ளது. இந்த நிமிடத்திலிருந்து ஆண் பிள்ளை பெற்ற ஒவ்வொரு பெற்றோரும்